ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து சிலது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1939 முற்போக்கு கட்சியை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1939 முற்போக்கு கட்சின்னு ஒரு கட்சியை ஒருத்தர் தொடங்குறாரு. அது யாருன்னு கேட்குறாங்க. முற்போக்கு கட்சினா இங்கிலீஷில் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டியை யார் ஆரம்பித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்தார். ஏன் இவர் சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் தான் அவர் இருந்தார். ஏன் வெளில ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து காங்கிரஸ் மாநாடு நடக்கும்ல வருஷம் வருஷம் காங்கிரஸ் மாநாடு நடக்கும்போதும் அதுக்கான தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது தொடர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் ஃபஸ்ட்டே ஒரு தடவை ஜெயிச்சிருப்பார். அதுவே காந்திக்கு பிடிச்சிருக்காது. ரெண்டாவதும் ஒரு தடவை ஜெயிச்சிருப்பார். பட் அப்போ அவர் பட்டாபி சீதாராமையாவை தான் காந்தியோட கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணியிருப்பார். பட் காந்திக்கு அது கஷ்டமாக இருக்கும். சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிட்டாரு, அவர் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுபாஷ் சந்திர போஸ்க்கு இது தெரியும். அதனால் என்னென்னா அவரே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு போய் ஒரு கட்சியை ஆரம்பிப்பார். அதான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, முற்போக்கு கட்சியை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா 2வது உலக போர் வந்துடும். அவங்கெல்லாம் எல்லா தலைவர்களும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவர் இங்கேருந்து தப்பிச்சு போய் INA லீட் பண்ணுவார். இந்திய தேசிய இராணுவம்க்கு தலைவர் ஆகிடுவார். அப்போ அவர் கண்ட்ரோலில் வந்துடும். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, இந்த ஃபார்வர்ட் பிளாக்கை ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த கொஷின் பாருங்கள். 2ஆம் உலகப் போருக்கு பின் இங்கிலாந்தில் யார் தலைமையில் ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி என்னென்னா இங்கிலாந்தில் எலெக்ஷன் நடந்துச்சு. 1945 முடிஞ்சிச்சா? 1945 இங்கிலாந்தில் எலெக்ஷன் நடக்குது. இதில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளெமெண்ட் அட்லி அப்படின்றவர் ஜெயிச்சார். இவர் எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவர். இவர் இங்கிலாந்தில் 2 கட்சி ரொம்ப முக்கியமான கட்சி. ஒன்று லேபர் பார்ட்டி, தொழிலாளர் கட்சி. இன்னொன்று கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, பழமைவாத கட்சி. இதுக்கு முன்னாடி இருந்தவர் பழமைவாத கட்சியில் இருந்தவர். அவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. காந்தியை கூட அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில் தான் இருந்திருப்பார். இதுக்கப்புறமா என்னென்னா 2ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறமா ஆட்சி மாறி இருக்கும். தொழிலாளர் கட்சியை சேர்ந்த கிளெமெண்ட் அட்லி ஆட்சிக்கு வந்திருப்பார், PM ஆகிருப்பார். சரியா? அவர் தான் வந்தோடனே என்ன சொல்லிட்டாருன்னா இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லியிருப்பார். அவரோட டெட்லைன் கூட சொல்லியிருப்பார். 1948 நாங்கள் அந்த நாளைக்குள்ளே வெளில போயிடுவோம், அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு டெட்லைன்லாம் கூட சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா அவர் தான் மவுண்ட் பேட்டன்லாம் அமுச்சு விட்டது. இந்த மாதிரி தொழிலாளர் கட்சி இந்தியா மேலே எப்போதுமே கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க, பழமைவாத கட்சியை விட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளெமெண்ட் அட்லி வந்தோடனே தான் நம்மளுக்கு விடுதலை வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகிகள் டேஷ்லிருந்து வேதாரண்யம் நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். உப்பு சத்தியாகிரகிகள் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க, ராஜாஜி பண்ணார், நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் என்னென்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. திருச்சியிலேருந்து வேதாரண்யம் கடல் வரைக்கும் போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு உப்பு அழுவாங்க. அப்போ தான் என்னென்னா அரெஸ்ட் ஆகிடுவாங்க. சரியா? காந்தி எங்கேருந்து ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆசிரமம், அதுலேருந்து நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சபர்மதி ஆசிரமத்திலேருந்து எது வரையும் போயிருப்பார் அப்படின்னா தண்டி வரையும் போயிருப்பார். சரியா? ஓகே, மெட்ராஸ்லேயும் தனியாக உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் யார் தலைமை வகித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாசம் அப்படின்றவர் தான். இவர் பின்னாடி CM-ஆக இருந்தார். இந்த பிரகாசம் என்னென்னா அங்கே நடத்துகிறார் உப்பு சத்தியாகிரகம். இங்கே மட்டும் நடக்கலை, இன்னும் கேரளா இங்கெங்கெல்லாம் கடற்கரை இருந்ததோ நிறைய இடத்துல நடந்துச்சு உப்பு சத்தியாகிரகம். நம்ம என்னென்னா இந்தியாவை பொறுத்த வரையும் காந்தி பண்ண உப்பு சத்தியாகிரகம் முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யம் அப்புறம் மெட்ராஸில் நடந்த உப்பு சத்தியாகிரகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நீதி கட்சி வெளியிட்ட தமிழ் பத்திரிகை யார் அப்படின்னு தமிழ் பத்திரிகையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீதி கட்சி ஒரு 3 பத்திரிகை வெளியிட்டுச்சு.
என்னென்னா ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு 3 பத்திரிகை வந்து வெளியிட்டுச்சு. மராத்தா அப்படின்றவர் வந்து திலகரோட பத்திரிகை, அதனால் இங்கே வந்து அது வராது. நீதி கட்சி வந்து ஒரு 3 பத்திரிகை வெளியிட்டுச்சு, ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா. இதில் எது தமிழ் பத்திரிகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் அப்படின்றது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். திராவிடன் அப்படின்றது என்னென்னா தமிழ் பேப்பர். ஆந்திர பிரகாசிகா அப்படின்றது தெலுங்கு பேப்பர். ஏன் தெலுங்குலலாம் வந்து பத்திரிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றது இன்றைக்கு இருக்கிற ஆந்திராவையும் சேர்ந்தது தான். ஸோ என்னென்னா தெலுங்கு பேசுகிற மக்கள், தமிழ் பேசுகிற மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ என்னென்னா தெலுங்குக்கு அந்த மக்களுக்காக என்னென்னா ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு தெலுங்கு பத்திரிகையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 1960ஆம் ஆண்டு நடந்த வந்தவாசி போரில் லாலியை தோக்கடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்தவாசி போர், வாண்டிவாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாண்டிவாஷில் ஒரு போர் நடக்குது. 1760 நடக்குது. யாருக்கும் இந்த போர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கர்நாடக போர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கர்நாடக போரில் 3 கர்நாடக போர் மொத்தம் நடக்கும். இது கடைசியில் நடந்த 3வது கர்நாடக போர். இந்த கர்நாடக போரில் லாலி அப்படின்றவர் யாருன்னா ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரர், ஃப்ரெஞ்சுக்காரர்கள். இவங்களுக்கு எதிராக யார் வந்து போர் செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள். இந்த கடைசி போரில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான். ஸோ என்ன அப்படின்னா அந்த ஃப்ரெஞ்சுக்காரரான கவுண்டி லாலி அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அவரை தோக்கடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் அயர்கூட் அப்படின்றவர் அவரை தோக்கடிச்சார். சர் அயர்கூட் அப்படின்றவர் கவுண்டி லாலியை தோக்கடிச்சார். சரியா? வந்தவாசி போர் அப்படின்னு ஒரு போர் நடந்துச்சு. 3வது ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் நடந்த 3வது போர். அது 3வது கர்நாடக போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கவுண்டி லாலியை தோக்கடிச்சவர் சர் அயர்கூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா மன்னராட்சி காலம், முகல்ஸ் டாப்பிக்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க. முகலாயர்கள் டாப்பிக்லேருந்து என்னன்னு பாருங்கள். பின் வருவனவற்றுள் எது சரியான வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அக்பரின் கல்லறை கட்டிடம் சிக்கந்தாரா ஷாஜஹானால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்பரோட கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தாராவில் தான் இருக்குது. சிக்கந்தாரா அப்படின்றது ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பிளேஸ் தான் சிக்கந்தாரா, அங்கே தான் இருக்குது. ஷாஜஹானால் கட்டப்பட்டுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாஜஹானால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, யார் கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரோட பையன் ஜஹாங்கீர் தான் கட்டியிருக்காரு. அக்பரோட கல்லறையை கட்டினவர் யாருன்னா ஜஹாங்கீர் தான் கட்டியிருப்பார். அக்பர் வந்து அதுக்கு பிளேஸ்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டார். அவர் கல்லறை கட்டுறதுக்காக பிளேஸ்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டாரு. பட் கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்ரா கோட்டை கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தப்பு. ஆக்ரா பக்கம் வந்து கங்கை வந்து இல்லை, கங்கை நதிக்கரையில் அமைந்தில்லை. அக்பர் வந்து முத்து மசூதியை கட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்பர் முத்து மசூதியை கட்டினாரா அப்படின்னா இல்லை. கட்டினவர் யாருன்னா அவுரங்கசீப் தான் வந்து கட்டியிருக்காரு. முத்து மசூதியை எங்கே கட்டியிருக்காருன்னா டெல்லியில் கட்டியிருப்பார். இந்த முத்து மசூதியை வந்து பியர்ல் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பியர்ல் மாஸ்க் இல்லைனா மோத்தி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்துக்கு மோத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோத்தி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரங்கசீப் வந்து டெல்லியில் கட்டியிருக்காரு இந்த பியல் மாஸ்க். அதனால் எதுவும் தப்பு. 3 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. கடைசியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா புலந்தர்வசா ஃபதேபூர் சிக்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கரெக்டு. புலந்தர்வசா அப்படின்ற பிளேஸ் வந்து இது வந்து ஃபதேபூர் சிக்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலந்தர்வசா அப்படின்றது ஒரு சின்ன கோட்டை மாதிரி உள்ளே கட்டியிருப்பாங்க. ஃபதேபூர் சிக்ரி அப்படின்றது ஒரு ஊரே க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஃபதேபூர் சிக்ரி அப்படின்னு சொல்லிட்டு. யார் வந்து இந்த ஃபதேபூர் சிக்ரியை அமைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். ஃபதேபூர் சிக்ரியை கட்டினது யாருன்னா அக்பர். எதுக்கு கட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை அக்பர் ஜெயிச்சிருப்பார். அது நினைவாக ஃபதேபூர் சிக்ரி அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து உருவாக்கியிருப்பார். அங்கே நிறைய கோட்டைகள்லாம் இருக்கும்.
புலந்தர்வசா அப்படின்ற இடத்துல என்னென்னா இபாதத் கானா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு கோட்டை. அங்கே என்னென்னா எல்லா மதத்தவர்களையும் அக்பர் வந்து ஒன்று கூட்டி பேசுவார். எல்லாரையும் ஒன்று கூட்டி வந்து என்னென்னா ஒவ்வொரு மதத்தையும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ எல்லா மதத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவரே ஒரு புதிய மதத்தையும் கொண்டு வருவார். அதான் தீன் இல்லாஹி அப்படின்ற ஒரு மதத்தை வந்து க்ரியேட் பண்ணுவார். ஓகே, இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. புலந்தர்வசா வந்து ஃபதேபூர் சிக்ரியில் இருக்குது. இது மட்டும்தான் சரியான வாக்கியம். ஸோ 4வது வாக்கியம் மட்டும்தான் சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இருந்தவர் காமராஜர். சரியா? 1940 தனிநபர் சத்தியாகிரகம் நடந்துச்சு. இது பேர் என்னென்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னா தனிநபர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த தலைவர்களும் என்னென்னா அவங்கவுங்க வாழ்கிற இடத்துலேருந்து அவங்கவுங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கேருந்து நேராக டெல்லியை நோக்கி புறப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போகிற வழியெல்லாம் மக்கள்கிட்ட வந்து அப்போ 2ஆம் உலகப் போர் நடந்த சமயம். ஸோ என்னென்னா காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2வது உலகப் போரில் இந்தியா காங்கிரஸ் வந்து ஆதரவு தெரிவிக்கலை பிரிட்டிஷ்க்கு, ஆங்கிலேயருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவும் 2வது உலகப் போரில் கலந்துக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை எதிர்த்து நடந்த போராட்டம் தான் இந்த தனிநபர் சத்தியாகிரகம். அப்போ வந்து என்னென்னா காங்கிரஸ் கமிட்டிக்கு தமிழ்நாட்டில் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி வேறு ஒரு சில கொஷின்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.